இசக்கி காயத்ரி கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்? நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை பாக்குறது கூட தப்பு. நீ அவளை தொட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்க. இந்த விஷயத்த அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? காயத்ரி அத்தை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு வாட்டி நீ காயத்ரி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, அன்னபூர்ணி அத்தை கிட்ட மட்டும் இல்ல, கேஸ ஃபைல் பண்ணுவேன். உனக்கு தான் தெரியும்ல காயத்ரி செய்யணும் எவ்வளவு விரும்பினான்னு. அவனதான் அவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. அந்த நேரத்துல அவனை யாரோ கடத்திட்டாங்க. அந்த கேப்ல நீ காயத்ரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. காயத்ரிக்கு உன் கூட வாழ துளி கூட விருப்பம் இல்ல. அப்படிப்பட்டவகிட்ட நீ விலகிதானே இருக்கணும். கூடிய சீக்கிரம் சஞ்சய் செழியனை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியதான் போதும். யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. நீ தான் செழியனை கடத்திருப்பியோன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்தேகப்பட்டது மட்டும் உண்மையா இல்லையான்னு சஞ்சய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். அன்னைக்கு இருக்கும் உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ காயத்ரி கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தாலி கட்டிட்டா ஒரு பொண்ணை என்ன வேணா, இந்த வேலை எல்லாம் இனிமே அவகிட்ட வச்சுக்காத. தாலி கட்டினாலும் கட்டலனாலும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவ நிழல நெருங்குறது கூட தப்பு. உனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி புத்தி உள்ள எல்லா ஆம்பளைக்கும் இது போதும். உனக்கு ஒண்ணும் இல்ல சித்து, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் சாக விட மாட்டேன். நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதுக்காக குதிச்ச. கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? இங்க பாரு, நீ மட்டும் கண் முடிக்கலனா என் உசிரே போயிருக்கும். எது எதுல விளையாடுறதுன்னு உனக்கு விவசாயம் இல்லையா? ஏன் சிந்து இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஒன்னும் குதிக்க